என்ன கௌசல்யா, உன் முகத்தில் சிரிப்பே இல்லை? ஆமாம், இருக்காது தான். ஏன்னா பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, புது இடம், அது உனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குல்ல? ஆமாம், வீட்டை விட்டு பிரிஞ்சது வரைக்கும் இருக்குதா, இல்லைன்னு போய் சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு தானே முத நாள், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் பழகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் மனசு அங்கே பாதி இங்கே பாதியமாக தான் இருக்கும். ஆமாம்மா கௌசல்யா, நான் இல்லைன்னே சொல்லவே இல்லையே. சரி, கொஞ்ச நேரம் நீ ஃப்ரீயாக இருக்கியா, இல்லை ஏதாவது பேசலாமா? இல்லை இல்லை, நீங்கள் ஏதாவது பேசுனா பேசுங்க. அதுக்காக உங்களை பேச வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த வருத்தம் இருக்கும், அது மனசில் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் சொல்லுங்க, ஏதாவது பேசுனா பேசலாம். சரி, எல்லாரும் கேட்குறதா, நானும் உன்கிட்ட கேட்குறேன். இந்த வீடு எல்லாம் ஓகேவா உனக்கு? எல்லா வசதியும் இருக்குதா? இந்த ரூம் பிடிச்சிருக்கா? ஏதாவது உனக்கு இதில் சங்கடமாக ஏதாவது இருக்கா? உனக்கு வசதியாக ஏதாவது ஏற்பாடு செய்யணுமா சொல்லு. இந்த வீட்டுக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கு. தனித்தனியாக கிச்சனு, சாமி ரூம் இருக்கு. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தனியாக ரூம் இருக்கு. அப்புறம் நமக்கு இங்கே ஒரு ரூமு, உங்கள் தம்பிக்கு ஒரு ரூமு, எல்லாம் வசதி சரியாக தான் இருக்கு. ஒன்றும் குறைலாம் வீட்டு மேலாம் எதுவும் இல்லை. வீட்டு மேலே குறை இல்லை, அப்புறம் அப்போ என் மேலே, எங்கள் அப்பா அம்மா மேலே ஏதாவது குறை இருக்கா? அது எப்படி? இன்னைக்கு நான் ஒரு நாள் எப்படி சொல்ல முடியும்? போக போக பழகுதா, யார் யார் எப்படி, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, நமக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, நீ சொல்கிறதும் சரிதான். சரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் எப்படி இருக்குன்னு விரும்புகிற? எப்படி நீங்கள் இருக்கணும் என்கிட்ட கேட்குறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்துருக்கோம், நம்ம 2 பேர் சேர்ந்ததான் ஒரு வாழ்க்கை. அப்போ எனக்கு என்ன அக்கறை இருக்கோ அது உங்களுக்கும் தானே இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. இப்போ உங்களுக்கும் சில குணங்கள்லாம் இருக்கும், அதுபடி தான் நீங்கள் இருக்க முடியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மாறினீங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்காது. கௌசல்யா, நீ நல்லாவே பேசுகிற கௌசல்யா. எங்கள் அப்பா தான் இந்த மாதிரிலாம் பேசுவார், நீ எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிற. சரி, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்ன கௌசல்யா, உங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியலன்ற, எங்கள் அத்தையை பற்றி புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லு. சரி சரி, அத்தையை பற்றி தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அத்தை எப்படியும் சொல்ல முடியுமா? ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் அவங்க எப்படியும் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துப்பேன்ல, அதுக்காக தான். இல்லை கௌசல்யா, நான் சொல்ல மாட்டேன். நீ எப்படி இருக்கணும், எப்படி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தானே கேட்குற. நான் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எப்படி இருக்கணும்னு கேட்டதுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, அது பண்ணி நீங்கள் நடந்துப்பீங்கன்னு சொன்னல, அதே தான் பதில் நான் சொல்கிறேன். உனக்கு தெரியல எப்படி நடந்துக்கணுன்னு, அதே மாதிரி நீ நடந்துக்கோ. ஓ, ஏன் பதிலாக நீங்கள் எனக்கே சொல்கிறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, உங்கள் வீட்டில் இவ்வளோதானா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தம்பி, நீங்கள் அவ்வளோதான் 4 பேர் தானா? இல்லை கௌசல்யா, இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க என்னோட பெரியாம்மா, அதாவது எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்டாட்டி. அப்படியா? அவங்க எங்கே இருக்காங்க? உங்கள் கல்யாணத்துக்கு வந்தாங்களா? நான் பார்க்கலையே. இல்லை இல்லை கௌசல்யா, அவங்க கல்யாணத்துக்கு வரலை. அவங்க எங்கே இருக்காங்கன்னா, இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, இதுவே ஒரு 5 வீடுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்காங்க. அவங்க ஒரு கூரை வீடு இருக்கும். அதாவது நாங்கள் அங்கே தான் முதல்ல இருந்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப எல்லாம் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டோம். இப்போ எங்கள் பெரியம்மா மட்டும் அங்கே இருக்காங்க. அங்கே உங்கள் பெரியம்மா மட்டும்தான் இருக்காங்களா? உங்கள் பெரியப்பாவும் இருக்காங்களா? அங்கே யார் யாரெல்லாம் இருக்கா? இல்லை இல்லை கௌசல்யா, எங்கள் பெரியாப்பெல்லாம் இறந்துட்டாரு. நாங்கள் தான் எங்கள் பெரியம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் எங்கள் கூட முதல்ல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி அதெல்லாம் விடு. இப்போ அங்கே இருக்காங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு காலைல கொடுக்குறது, மதியம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, நைட்டுக்கு 3 வேளைக்கு இங்கேருந்தா எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். நீ எனக்காக ஒன்று செய்யணும்னா என்ன சரினா, அந்த சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு நீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறியா? அம்மா தான் அப்பப்போ எடுத்துகிட்டு போவாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் அம்மா வேணாம், நீ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறியா? சரி ஓகேங்க, நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். நாளையிலேருந்து கூட நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லாத அம்மா கிட்ட. நீ என்ன சொல்கிறன்னா, அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அத்தை என்ன அத்தை அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி நான் போய் கொடுத்துட்டு வரேன், உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுங்க, நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லாத.
சரி ஓகே, நான் சொல்லலை. சரி, மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. தூங்கலாமா? ம், தூங்கலாம். என்னடா ராகேஷ் பார்த்துக்கிட்டே இருக்கிற? இந்த புடவை ஏதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. நான் முத உனக்கு வாங்கி கொடுத்த gift இந்த சாரி மறக்க முடியுமானால? ஞாபகம் வச்சிருக்கியா? பரவாயில்ல. என்னடி காயத்ரி, ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்குற? இதெல்லாம் யாராவது மறப்பாங்களா? அப்புறம் நம்ம இத்தனை வருஷமா லவ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? இதை மறந்துட்டுனா லவ் பண்ணது உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்விக்குறி வந்துடும்ல. ராஜேஷ், உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம்டா. ஒய் டார்லிங், ஏன் என் மேல கோவம் உனக்கு? நிலவுக்கு என்னடி என் மேல கோவம்? இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா பேசுவ நீ. காலையில விளக்கேற்றத்துக்கு உங்க அப்பா அந்த கௌசல்யாவை விளக்கேத்து சொல்றாரு. ஆனா உங்க அம்மா என்ன விளக்கேத்த சொல்றாங்க? ஒரு வார்த்தை நீ சரி காயத்ரியே ஏத்துட்டோம் அப்படின்னு சொன்னிய, நீ அப்படியே வாயை முடிக்கிட்டு அமைதியே நிக்கிற. ஏ என்ன காயத்ரி நீ, அதெல்லாம் ஒரு விஷயமா? போடி, விளக்கேத்துறது அது யார் ஏத்துனா என்ன, நமக்கு அதான் முக்கியம். பின்ன அது முக்கியம் இல்லையா? பின்ன உனக்கு என்ன முக்கியமா தெரியுது? எனக்கு இப்ப விளக்க அணைக்கிறதா முக்கியமா இருக்கு. போட்டா லூசு, மூஞ்ச பாரு. விளக்க அணைக்கிறது முக்கியமா இருக்கான். நான் இந்த வீட்டுக்கு இப்ப மருமமெல்லாம் வந்திருக்கேன்டா. இதுக்கு முன்ன சரி நீ ஏதோ பேசுனா அதெல்லாம் ஓகே. இப்ப நானும் இந்த வீட்டுல ஒரு ஆளு, எனக்கும் மதிப்பு மரியாதைலாம் இருக்கணும். காயத்ரி, அதே மாதிரி நீ எனக்கு பொண்டாட்டி, ஞாபகம் இருக்கா? அதையும் மனசுல வச்சுக்கோ. பின்ன அது எனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி சொல்லி கொடுக்குற. ஆமா, அது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீ பேசிக்கிட்டு இருப்பியா? தொண இந்த நேரத்துல போய் பேச வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஆமா ராகேஷ், பேசிதான் ஆகணும். சரி, நாளைக்கு காலைல நான் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? இதெல்லாம் ரூல்ஸா எதுவும் இல்லைல்ல, எப்போ வேணா எழுந்துக்கலாம்ல? வீட்டு வேலைலாம் செய்யணுமா? சமையல்லாம் செய்யணுமா? சிரிக்கிறத நிறுத்துடா, கேவலமா இருக்குது. இந்த நேரத்துல போய் சிரிக்கிறத பாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கேட்ட கேள்விக்குதான் சிரிக்கிறேன். இப்ப சிரிச்சிருந்துன்னு வந்துச்சியா, அந்த சொம்பை எடுத்து மண்டையிலே அடிச்சிருவேன். ஏ என்னடி அதுக்குள்ள எப்படி ரெக்கடா பேசுற? காயத்ரி, அப்புறம் உங்க வீட்டுல தூங்குற மாதிரி நீனா 9-10 மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினைக்கிறியா? நீ இங்கெல்லாம் வந்தா சீக்கிரமா எழுந்துக்கணும் தான் காயத்ரி. காலைல நீ ஏந்து வேலை செய்யறியா இல்லையா? ஆனா எந்திரிச்சுன்னு எப்படியாது. என்னது காலையில எந்திருக்கணுமா? இந்த தொல்லைக்காக தான் உன்னை லவ் பண்ணதே நானு. அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணி வச்சா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க. கட்டிக்கு நாவனும் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தவும் சொல்லிட்டு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணது. நீ என்ன எதுக்கு சொல்ற? இந்த சமையல் செய்யறது, வீட்டு வேலை செய்யறது, குடும்பத்துக்கு ஆக்கி போறது, குடும்பத்தை கவனிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுட்டுப்பட்டா கூட வராது. எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, நானும் அதெல்லாம் செய்யவே மாட்டேன். என்ன செய்யற மாதிரி நடிப்பேன். அதான் செய்யற மாதிரி நடிப்பேன்றல, அப்படி பண்ணு. ராகேஷ், வேலை செய்யறது கூட ஈஸிடா, ஆனா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன, வேலை செய்யறது ஈஸி நீயே சொல்லிட்ட, அப்புறம் நான் வேலை செஞ்சிரு. வேலை செய்யறது கஷ்டம்தான் ராகேஷ். அண்ணா எனக்கு ஈஸி. பிச்சிருவேன். நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? என்னடி இந்த நேரத்துல நமக்கு எதுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க? நீ என்னன்னா ஏதோ பேசுற. இப்ப என்ன நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவனு ஏதோ சட்டமா போட்டிருக்காங்க. நாளைக்கு விடிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, யார் என்ன வேலை செய்யலான்ட்டு அப்புறம் பேசுவோமே. இப்பயே பேசியே ஆகணுமா? சரி போ, என்ன பண்றது? உனக்கு உன் கவலை, எனக்கு ஏன் கவலை. சரி, நான் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ராஜேஷ், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாமே. ஐயோ, என்னால முடியாது. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் போ.
தெய்வானே, எல்லா காய்கறி வாங்கிட்டியா? இன்னும் ஏதாவது தேவைப்படுதுன்னா கூட வாங்கிக்கோ, சரியா? அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லக்கூடாது. மாமா இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்கணும் தான், ஆனா கட்டப்பை ஃபுல்லா ஆயிடுச்சு மாமா. இப்போ எதுல வாங்கிட்டு போறது? கட்டப்பை ஃபுல்லானா என்னப்பா, வேற ஒரு பை வாங்கிக்க வேண்டியதான், இல்லைன்னா கேரி பேக்கில் போட்டு தரப்போறாங்க. இன்னும் என்னென்ன வாங்கணும் வாங்கிக்கோ இப்பயே, அப்பப்போ வர முடியாது பாரு. மாமா காலிஃப்ளவர் பூ வாங்குவோம் மாமா. சாந்தத்தில் பிள்ளைங்க ஏதாவது வெறுப்பா இருக்குது செஞ்சு கொடுங்கன்னுது. காலிஃப்ளவர் வாங்கிட்டு போயிட்டு பக்கோடா போடலாமா மாமா? வாங்கிக்கோ தெய்வானே, இதில் என்ன இருக்கு, வாங்கு வாங்கு, சாந்தத்தில் போட்டு சாப்பிடலாம் வாங்கு. மாமா கௌசல்யாவுக்கு காலிஃப்ளவர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும் மாமா. மாமா இதை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் கௌசல்யா பார்த்துட்டு வருவோமா? தெய்வானே, பார்த்துட்டு வருவோம். எனக்கு கூட இன்னும் கௌசல்யா கண்ணு முன்னாடியே இருக்கிறா. ஆனால் இதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போக தேவலை, சம்மந்தி வீட்டில் தான் நினைப்பாங்க. வேணாம். மாமா கௌசல்யா ஒரு ஃபோன் கூட போடவே இல்லை மாமா. நான் எங்கேருந்து போகிறது? சரி இப்போதான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறா, ஏதாவது அப்படி இப்படி எதாவது இருக்கும், நம்மளும் ஒன்னே ஃபோன் போட்டால் எதாவது நினைப்பாங்களேன்ட்டு நானும் போடல மாமா. அவளும் ஃபோனே போடவே இல்லை. போடுவா தெய்வானே, போடுவா. இந்த கடைக்காரே, இந்த மாங்காய் எம்புட்டு வேலை? யார் அது? கொஞ்சம் நவுந்து நில்லுங்களேன், ஏன் அப்படி மேலே வந்து இடிக்கிறீங்க? ரங்கசாமி, உன்னை 10ஆவதுல பார்த்ததுடா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் இல்லை, உன்னையும் பார்க்க முடியல. எங்கே இருக்கிற? ஆளே மாறிட்ட. டேய் முத்தையா, நீ என்னடா பண்ணுற நீ? ஒன்று நானும் நீ எங்கே இருக்கிற ஏது இருக்கேன்னு தேடி பார்த்தேன், ஒன்றும் தகவல் இல்லை. இப்போ என்ன பண்ணுற நீ பக்கத்தில் இருக்கிறது யாரு? டேய் ரங்கசாமி, இவங்க என் சம்சாரம், பேரு தெய்வானை. டேய் முத்தையா, நீ விரும்பினிய ஜானகி, அந்த பொண்ணு என்னாச்சு? அந்த பொண்ணை கட்டலையா? டே ரங்கசாமி, நீ வேகமாகவே பேசுடா. என் சம்சாரத்துக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஒன்றும் மறைக்கல. நீ தைரியமாக வேகமாகவே பேசலாம். மாமா என்னது மாமா? தெய்வானே, அது ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஜானகின்னு ஒரு பொண்ணை விரும்பினேன்னு, அதைத்தான் சொல்கிறான். ஓ அதுவா மாமா? அதான் எனக்கு தெரியுமே. டே முத்தையா, பரவாயில்லடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ உண்மையாக இருக்கிறிய. டே ரங்கசாமி, அப்புறம் நீ ஒரு பொண்ணை விரும்பினிய, பேர் கூட என்னதே? பேர் மறந்துட்டேன்னு, நல்ல அழகான பேர், பேரை மறந்துட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? முத்தையா, நான் விரும்பினேன் அந்த பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எனக்கு 2 பசங்க. 2 பசங்களா உனக்கு? பரவாயில்லையா, 2 சிங்கக்குட்டிகளை பெற்று வச்சிருக்கிற. என்னடா என்னை பற்றி மட்டும் கேட்குற, உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேறியா? சொல்லு, உனக்கு எத்தனை பசங்க? எனக்காடா, எனக்கு 2 பையன் 2 பொண்ணு. முதல்ல பையன், அடுத்து ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு, கடைசியாக பையன். நீயே 2 சிங்கக்குட்டியை பெற்றுருக்க, அப்புறம் என்ன? அது போக 2 பொண்ணுங்களையும் பெற்றுருக்குற. சரி, பொண்ணுங்களா அப்படி பெரிய பெரிய பொண்ணுங்களா, இல்லை வளர்ந்துட்டாங்களா, இல்லை சின்ன பசங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்கும்? ஆட நீ வேற ரங்கசாமி, எல்லாரும் எங்கே கட்டி கொடுத்தேன்? நேற்று தான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சேன், நல்லபடியாக முடிஞ்சுது. நீ நானும் முன்னாடியே சந்திச்சிருந்தேன்னா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம், முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திச்சுக்கிறேன். சரி விடு, இப்போ சந்திச்சிட்டல, இதுக்கப்புறம் 3 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடு, வரேன். சரி, அப்புறம் நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதை பற்றி எதுவும் சொல்லியே? நான் என்னடா ரங்கசாமியே, நான் எங்கள் அப்பா செஞ்ச தொழிலே தான் செய்கிறேன். அவர் தெருக்கூத்தை நடத்தினாரு, அவருக்கு அப்புறம் நான் இப்போ எடுத்து அதை நடத்திட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணுற? பாரு, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா செஞ்ச தொழிலே செய்ய ஆரம்பிச்சிட்ட. இல்லை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் மறுபடியும் உங்கள் அப்பா செஞ்ச தொழிலே எடுத்து நடத்துகிறேன். சந்தோஷம். நான் என்ன பண்ணுறேன், நான் கடலூரில் ஒரு துணி தைக்கிற கம்பெனி வச்சுருக்கிறேன். சும்மா டைலர் கடைன்னு சும்மா நினச்சிக்காத, பெரிய அளவில் தான் இருக்குது.
நிறைய பேர் அங்கே தான் வருவாங்க வச்சுக்க. அது நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் துணி தைக்கிறது ரொம்ப பெரிய அளவில் போகுது. ஏதோ சின்னதாக ஆரம்பித்தா இப்போ பெரிய அளவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏய் பரவாயில்லடா, சொந்தமாக தொழில் தொடங்கும்னு சொன்னேன். அதே மாதிரியே தொடங்கிட்டியே. பாரு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. அப்புறம் எல்லாம் நல்லபடியாக போகுதா? ஆளுங்களாம் எல்லாம் இருக்கிறாங்களா? இருக்க நாளுக்கு நாள் இன்னும் நிறைய நமக்கு டெவலப் ஆகிட்டே தான் இருக்கிறோம். நிறையா பேர் இப்போ துணி கொடுக்க வராங்க. அந்த ஏரியாலே என்னோட இதான் வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் ஆள்லாம் முதல்ல நான் தொடங்கினப்ப கொஞ்சம் ஆளுங்க வேலை செஞ்சாங்க. அடுத்தடுத்து போக இப்போ வருஷத்துக்கு ஒரு 2-3 பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு துணி தைக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு. எல்லாம் நம்ம பேரும் புகழ் எல்லாம் தான். என்ன இந்த லேடிஸுக்கு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2-3 ஆள் தேவைப்படுது. நல்ல ஆளாக கிடைக்க மாட்டாங்க. வரானுவோ போயிடறானுவோ அந்த அளவுக்கு ஒழுங்காக செய்ய மாட்டேறானு. ஜென்ஸுக்கு எல்லாம் தைக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குது. லேடிஸ்க்கு மட்டும் அந்த அளவுக்கு ஆள் இல்லை. அதான் ஆள் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 பேர் தேவைப்படுது இப்போ லேடிஸ்க்கு மட்டும் தைக்கிறதுக்கு. மாமா ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன்.